தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மகர ராசி அவிட்ட நட்சத்திரம். இந்த மகர ராசிக்கு குரு பயிற்சி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக எப்படி இருக்கும்? அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி நான் 6 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 2 பாதம் மட்டும்தான் இருக்கும் மகர ராசியில். முதல் பாதம், 2வது பாதம், 3-4 பாதங்கள் கும்பராசியில் வரும். முழுமையான தசாபுத்தி இருப்புகள் இருக்கும். அதனால் என்னோட கணக்குப்படி நான் 6 வருஷம் எடுத்துக்கிறேன். 6 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 6 + 18 24. 24 வயசு வரைக்கும் ராகு மகா தசை நடப்பில் வரும். இந்த மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவுடைய பயிற்சி. 7ஆம் இடத்துக்கு உச்ச வீட்டுக்கு வரார். இது சந்திரனோட ஆட்சி வீடு. சந்திரன் வீட்டுக்கு இந்த குரு வர்றது அவ்வளோ சிறப்பு. அந்த குருவுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா உச்ச வீட்டுக்கு நட்பு கிரக வீடு. சந்திரனோட வீடு நட்பு கிரக வீடு. ஆனால் இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் பகை கிரக வீடு. இந்த பகை கிரகம் சொல்லக்கூடிய, அதாவது ராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடிய 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது. இந்த கிரகம் 7ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய பார்வையை ராசிக்கு செலுத்துகிறார். 11ஆம் இடத்துக்கு செவ்வாயோட வீட்டுக்கும் 11ஆம் இடத்துக்கு 5ஆம் பார்வையாக குரு பார்வை இருக்குது. ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவுடைய வீட்டுக்கு அவரோட பார்வை பதியாக வருது. இது ஓரளவுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு அப்படின்னாக்கா பாதகாதிபதினு சொல்லக்கூடியவர் யோகம் செய்யாத கிரகம் 3, 6, 10, 11 இருந்தால் சிறப்பு. இப்போ 7ஆம் இடத்துல தன்னுடைய பார்வையை பதிகிறாருனாக்கா இது பொதுவாகவே சுபகிரகம். நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு. இவர் சுபகிரகத்துக்கு உண்டான பலன்களை செய்வார். இது பார்வையும் சிறப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் இப்போ தான் பிறக்க ஆரம்பிக்கும். ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் 7ஆம் இடத்துல பகை கிரக வீட்டில் உட்கார்றது அந்த அளவுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் பார்வை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே சுபகிரகன்றதுனால அந்த சுப பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். இது தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு லிங்க் ஆகணும். தசாபுத்தினா இப்போ ராகு தசை 24 வயசு வரைக்கும் நான் ராகு தசை எடுத்திருக்கிறேன். இந்த ராகு தசை உங்கள் சுய ஜாதகத்தில் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிற இடத்த பொறுத்து, இப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் வீட்டில் இருக்குதுன்னு வச்சிங்களேன், இது எப்படி இருக்கும்? இன்னொன்று பகை கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் வீடு, சந்திரன் வீடு, சூரியன் வீடு, இந்த வீட்டிலெல்லாம் சனிக்கு பகை கிரக வீடு. இதெல்லாம் இங்கேருந்து தசை பண்ணிச்சுன்னா இந்த ராசிக்கு அந்த அளவுக்கு நல்லது பண்ணாது. இருந்தாலும் படிக்கிற காலகட்டத்தில் 24 வயசுக்குள்ளே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. ஏன்னா குருவுடைய நகர்வுகள் உங்களுக்கு சிறப்பு. எங்கே இருந்தாலும் சரி, குரு உங்கள் சுய ஜாதகத்தில் படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகளை பண்ணாது. இது பிரச்சனைகளை பண்ணாது. சமீப காலமாக 7.5 சனி முடிஞ்சிருக்கு. இந்த 7.5 சனியில் கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கலாம். ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். என்னதான் இருந்தாலும் அந்த படிப்புங்கிறது கொஞ்சம் தடையை கொடுத்துருக்கும். இந்த தடைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். படிப்பு சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிறைய தடையாக இருந்துச்சுன்னா இப்போ அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு, மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா அது, படிப்புக்காக லோன் கேட்டிருந்தால் அது, வீட்டிலே ஒரு சில பேர் சம்மதம் கேட்டிருப்பாங்க படிக்கிறதுக்காக, அதுக்கெல்லாம் சம்மதம் கிடைக்காம இருக்கும். இப்போல்லாம் கிடைக்கும். இப்போ தெளிவான முடிவு எடுப்பீங்க. தன்னம்பிக்கை, தைரியம் இப்போ பிறக்கக்கூடிய காலம் இந்த மகர ராசிக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு குருவுடைய பார்வை. என்னதான் இருந்தாலும் என்னோடய வீடியோவில் நான் சொல்கிறது என்னென்னாக்கா, உங்களுக்கு ஒரு சில பேருக்கு போர் அடிக்கலாம். நான் 2 நிமிஷம் இதை பற்றி நான் பேசிடுவேன். படிக்கிற காலகட்டத்தில் இந்த 24 வயசுக்குள்ள ராகு தசை உங்களுக்கு சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, பின்னாடி வரக்கூடிய தசைகள் ராஜகிரக தசைகள். இந்த தசைகள் உங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் எடுக்கிற முயற்சிகள் நல்லா இருக்கணும். படிப்பு சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லபடியாக படிப்பு சார்ந்து எடுத்துடணும். நல்ல உயர் படிப்பு எதெல்லாம் படிக்கணுமோ, உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ, உங்களுக்கு பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையும். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குமா அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல. இன்னும் 20 வருஷம் கழித்து இதை விட டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு கூட நல்ல ஒரு விஞ்ஞான வளர்ச்சி, இன்னொன்று தொழில்நுட்பம் எல்லாம் வளர்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு நம்ம சமாளிக்கிற அளவுக்கு, அந்த வளர்ச்சிகளை நம்ம எதிர்கொள்கிற அளவுக்கு, அதில் நம்ம நல்லபடியாக முன்னுக்கு வர அளவுக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பு, அதாவது அது சம்மந்தமாக நீங்கள் நிறைய இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் என்ன படிக்கணுமோ அதை படிச்சிட்டிங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய தசைகள், பின்னாடி வரக்கூடிய இந்த தொழில்துறை வளர்ச்சி அப்படிங்கிறது அதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கும். இந்த கிரக தசைகள் இருக்கு இல்லையா,
அடுத்து வரக்கூடியது குரு தசை, சனி தசை. இதெல்லாம் நன்மை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது மகர ராசிக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசியில் எதுக்கு பிறந்தோம் எல்லா நட்சத்திரத்துக்கும் போடுறாங்க. எல்லா நட்சத்திரத்துக்கும் எல்லா ராசிலையும் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 7.5 சனி காலத்தில் இல்லை அஷ்டம சனி காலத்தில் அவயோகம் செய்யக்கூடிய தசைகள் வரக்கூடிய காலத்தில் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. ரொம்ப வேதனைகளை அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அது வந்து நெகட்டிவ் கிடையாது, அவங்களோட வேதனைகளை பதிவு பண்ணிட்டு போகிறாங்க. இந்த ராசியில் ஏன் பிறந்தோம், இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடாது, இன்னொன்று உயிர் மட்டும்தான் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து கடன் எப்போ தீரும், இன்னொன்று வந்து நண்பர்கள் துரோகம், சொந்த பந்தங்கள் துரோகம், நான் அசியப்படுறேன், அவமானப்படுறேன், இது மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ்கள் வர்றதுக்கு காரணம் இது அவயோக தசைகளை நீங்கள் சந்திக்கிறதுனால. இந்த அவயோக தசைகளை நீங்கள் சமாளிக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த வயசில் எடுக்கக்கூடிய முடிவுகள் 24 வயசுக்குள்ளே ஒரு கிஃப்ட் இருக்குது, ஒரு படிப்பு, அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உண்டான படிப்பு உங்களுடைய வாரிசுகளுக்கு கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து படிக்கிற காலகட்டத்தில் இருந்தால் அதிகப்படியாக எடுத்து நல்லபடியாக படிச்சுருங்க. எந்த அளவுக்கு தேவையோ படிப்பு படிச்சிருங்க. உங்களுக்கு பர்சனல் விஷயத்தில் நீங்கள் எப்படி வேணால் இருங்க, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது காலத்தின் கட்டாயம். இப்போ வந்து படிப்பு மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் வந்து கட்டாயமாக அதை இந்த படிப்பு சம்மந்தமாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாக்கா நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்கள் அமைச்சிக்கலாம். இது எல்லா வீடியோவில் நான் சொல்லிட்டு தான் வரேன். இது ஒரு சில பேருக்கு வந்து போர் அடித்தாலும் அது நான் பொறுப்பு கிடையாது, அதுக்காக மன்னிக்கணும். இப்போ 24 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வேலை வாய்ப்புக்கு எதிர்பார்த்துருந்தா இப்போ வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்புகள் கன்ஃபார்மாக கிடைக்கும். எப்படியும் அந்த தசை மாறும்போது கன்ஃபார்மாக ஒரு வேலை மாற்றத்தை கொடுத்துரும். 24 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த 16 வருடங்கள் குரு இருக்கு இல்லையா, நான் ஏன் இவ்வளோ பேசினேன், இப்போ குரு பயிற்சி வருது, உங்களுக்கு நல்லாயிருக்கும், பார்வை நல்லாயிருக்கும், அது 100 நல்ல விஷயத்த சொல்லலாம். அது நடக்கணும்னாக்கா அந்த குரு தசை உங்களுக்கு நல்லா இருக்கணும், நல்ல ஒரு இடத்துல. இது வந்து அவயோகம் செய்யக்கூடிய கிரகம். இப்போ குரு பயிற்சி 7ஆம் பார்வையாக ராசி பார்க்குறார். அதாவது தசா நடத்தக்கூடிய கிரகமே உச்சமாகி ராசிக்கு 7ல் இருந்து சந்திரன் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அந்த ராசியை இப்போ பார்க்கறது அந்த அளவுக்கு நல்ல பலன் கொடுக்குமா அப்படின்னாக்கா இந்த தசை அப்படிங்கிறது யோகாதிபதி தசை கிடையாது, விரையாதிபதி தசை, 3 குடைவன் தசை. இது எம்ப்ளாய்க்கு சிறப்பு. இப்போ வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள், ஓகே எல்லாமே ஓகே. இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இல்லை இங்கேயே இருக்கிறீங்க, இங்கே ஏதோ ஒரு தொழிலில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு தொழிற்சாலை, அப்படி இல்லை ஒரு கம்பெனியில், ஒரு ஐடி துறையில், இல்லை வந்து கவர்மெண்ட் செக்டாரில், பேங்கிங் செக்டாரில், என்னமோ உங்களோட படிப்பு படித்த ஏற்ற மாதிரி வேலை பார்த்துட்டு வரீங்க. இப்போ வேலை நல்லாயிருக்கும், வேலையில் போனீங்கன்னா வேலை நல்லாயிருக்கும். அந்த வேலையில் வந்து உயர் பதவி எதிர்பார்க்குறீங்கனாக்கா கொஞ்சம் தடை தாமதங்களோடு கிடைக்கும். இப்போ குரு பயிற்சிக்கு உங்களுக்கு சிறப்பு, நல்ல ஒரு இது. 7.5 சனி விடுதலை ஆகி 1.5 வருஷம் ஆகுது, இன்னமும் எனக்கு விதி மாறலை, வழி மாறலை, வழி தெரியல, இது மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இப்போது அந்த குரு பார்வை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்துக்கு வர்றது, ராசியை பார்க்கறது நன்மை தான். பொதுவாகவே சுபகிரகம் இது, அவருக்கு உண்டானது அவர் பண்ணணும் இல்லையா. அவருக்கு வந்து சுபகிரகம்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க, ஆனால் முழுமையான சுபகிரகம் தான். முழு சுப ஒளி தன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு. நன்மை செய்யாத கிரகம். இது வரைக்கும் நான் கஷ்டப்படுத்திட்டு வரேன், தசாபுத்தி ரீதியாக உன்னை பாடாப்படுத்துகிறேன், உன்னை வளர்ச்சி இல்லை, உனக்கு வந்து அந்தளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன், ஒரு திருமணம் கொடுக்கல, ஆனால் அந்த திருமணத்தை கொடுப்பார். இப்போ வேலை ரீதியாக கஷ்டப்பட்டுன்னு வரேன், வேலை ரீதியாக கஷ்டப்பட்டுட்டு வர தசா புத்தி உனக்கு சரியில்லை, உன்னுடைய கர்ம அடிப்படையில் உன்னோட பிறப்பு ஜாதகத்தில் நானே உனக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னா இப்போ பார்வை மூலயமா அதை ப்ளஸ் பண்ணுவார். பார்வை மூலயமா ஒரு ஆசீர்வாதம், இந்த குருவுடைய ஆசீர்வாதம், இது நன்மை செய்யாது தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போ அந்த தசா புத்தியில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுன்னு வரீங்களோ அது இப்போ சிறப்பாக இருக்கும். இன்னொன்று வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்க, இப்போ வேலைக்கு கொடுப்பேன். இப்போ தொழில் முயற்சி அப்படின்னாக்கா அந்த தொழிலில் நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன், தொழிலுக்கு பின்னாடி பேசலாம் அதை பற்றி. இந்த வேலையில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையோ எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன், அது ப்ரொமோஷன் கிடைக்கும் குருவுடைய பார்வை மூலிமா. இது ஒரு பார்வை மட்டும் இல்லை, லாபஸ்தானத்துக்கு பார்வை விழுது, 3ஆம் இடத்துக்கு பார்வை விழுது, அதாவது முயற்சி ஸ்தானத்துக்கு பார்வை விழுது. சனி அங்கேருந்து நகரக்கூடிய இடத்துல நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வரீங்க. சனி பார்க்கக்கூடிய இடத்துல அவயோகம் செய்யக்கூடிய புத்திகள், அவயோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து அது சம்மந்தமாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு வருது. இப்போ அது கண்ட்ரோல் ஆகும். இது மாதிரி வேலை ரீதியாக நல்ல ஒரு முயற்சி, வேலை ரீதியாக வெற்றி வாய்ப்புகள். இன்னொன்று திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, திருமணத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லையா, அந்த ஒற்றுமையை கொடுக்கும், நல்ல ஒரு பலமாக இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பு. இந்த குருடைய பயிற்சிக்கு, குரு பார்வைக்கு, குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு, தொழில் செய்கிறவங்களுக்கு, மகர ராசியில் தொழில் பண்ணுறீங்களா கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இந்த ராசிக்கு மட்டும்தான் அது மாதிரி. ஏன்னா அடுத்து வரக்கூடிய கும்பராசிக்கெல்லாம் அப்படி கிடையாது. முதல் 10 வருஷம் நன்மை செஞ்சிருவார், பின்னாடி 6 வருஷம் கெடுபலன் கொடுப்பார் கும்பராசிக்கு. ஆனால் இதுக்கு முழுமையாக 16 வருடமும் தொழில் செய்கிறவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்காது. பின்னாடி 6 வருஷம் கூட விதிவிலக்கு உண்டு. அது கூட அந்த விதிவிலக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா
அந்த லக்னம் மாறுபாடு இருக்கு இல்லையா, லக்னம் இந்த லக்னத்துக்கு ஆப்போசிட் லக்னம்னாக்கா சனிக்கு பகை கிரக லக்னமாக வந்துட்டா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷம் வளர்ச்சி கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு வந்து வளர்ச்சியும் கொடுத்துருக்கலாம். அந்த சனி அதாவது குரு தசை எண்டு பகுதியில் கூட ஃபஸ்ட்டு 10 வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், பின்னாடி 6 வருஷம் பரவாயில்ல நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதுதான் லக்னம் மாறுறதுன்றது. லக்னம் இந்த இதுக்கு நட்பு கிரக லக்னமாக வந்தால், அதாவது சனி பகவானுக்கு நட்பு கிரக லக்னமாக வந்தால், சனி பகவான் நட்பு கிரக லக்னம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்கிரனோட வீடு, இன்னொன்று வந்து புதனோட வீடு. இப்போ குருவோட வீடு கம்மி தான், குருவோட வீட்டுக்கு இந்த ராசிக்கும் கனெக்ட் ஆகாது பெருசாக. அந்த தசைங்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் கொடுக்கும். புதனோட வீடும் சுக்கரனோட வீடும் சனியோட வீடு லக்கணமாக வந்தீங்கன்னாக்கா இந்த ராசிக்கு அந்த குரு பகவான் அப்படிங்கிறது அந்த தசை உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கும், பாடாப்படுத்திட்டு இருக்கும். இது மாற்றி இப்போ வந்து சந்திரனோட லக்னம் இல்லைனாக்கா சூரியனோட லக்னம் செவ்வாயோட லக்னம் குருவுடைய லக்னமாக வந்திருந்தால் அந்த பின்னாடி அந்த 6 வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சிருக்கு இல்லையா, 7.5 சனியில் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. பின்னாடி அந்த 6 வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். ஒரு சில பேர் வந்து 7.5 சனியில் நல்லா இருந்திருப்பாங்க, 7.5 சனியில் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. அதுதான் லக்ன மாறுபாடு. இன்னொன்று வந்து சனி இருக்கக்கூடிய இடம், இன்னொன்று வந்து குரு ஏறின நட்சத்திரம். இது மாதிரி சுபகரக நட்சத்திரம் எப்படி பார்த்தாலும் ஒரு கலைச்சி போட்ட மாதிரி இருக்கும். அப்போ அந்த குரு தசை அப்படிங்கிறது முதல் 10 வருஷமும் நல்லது பண்ணிவிட்டு பின்னாடி 6 வருஷம் கெடுத்து விட்டுரும். இது வந்து நிறைய இருக்குது, அதில் வந்து நிறைய பேசுறதுக்கு நிறைய இருக்குது. அப்போது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். ஆனால் தொழில் செய்யக்கூடியவர்களும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். குரு பார்வை பணம் இப்போ இது வரைக்கும் வரல, எனக்கு நிலுவையில் இருக்குது, இப்போ வரும். ஒரு கான்ட்ராக்டுக்காக எதிர்பார்க்குறீங்க, அந்த கான்ட்ராக்ட் பேசிக் வரும். இப்போது கிளைண்ட்டுக்காக எதிர்பார்க்குறீங்க, ஒரு கிளைண்ட் வருவாங்க. இந்த கிளைண்ட்டுனாக்கா இப்போது நீங்கள் பண்ணுற தொழிலை பொறுத்து ரொம்ப நாளாக வந்து வருமானமே இல்லை, இப்போ வருமானம் வரும். கொஞ்சம் ஒரு சப்போர்ட் பண்ண அந்த குரு தசை அப்படிங்கிறது, அதாவது குரு தசையில் குரு பார்வை அப்படிங்கிறது எவ்வளோலாம் கஷ்டப்படுத்தினாரோ அந்த அளவுக்கு என்னால் முடிஞ்சது. நான் கோச்சாரத்தில் வரும்போது பார்வை மூலிமா உனக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த குரு தசைக்கு கோச்சாரத்தில் வரக்கூடிய குருடைய பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். இது மாதிரி கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை இல்லை அப்படின்னா கொஞ்சம் கிளியர் ஆகும். அது வந்து கோர்ட்டு கேஸு வழக்குகள் போயிட்டு இருந்தால் அதெல்லாம் வந்து கிளியர் ஆகும். ஏன்னா 7.5 சனி போயிட்டு இருக்கு இல்லையா, என்ன பண்ணிட்டு போயிருக்குன்னே தெரியாது, உங்கள் சுய ஜாதகம் தான் சொல்லணும். இது மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு சிறப்பு. இப்போ குரு தசை பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்துலேயும் கொஞ்சம் தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா பரவாயில்ல. இல்லை கஷ்டத்தில் போகுதுன்னா அந்த குரு தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது முடிகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அது வந்து குரு பயிற்சியானாலும் சரி சனி பயிற்சியானாலும் சரி உங்களுக்கு எதுவுமே மாறாது. மாறினாலும் ஒரு நல்ல மாற்றமாக தான் இருக்கும், கொஞ்சோண்டு மாறும், ஒரு லிமிட்டு தான் இருக்கும். அதுலேயும் பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. அடுத்து வந்து சனி தசை 40 வயசுலேருந்து 59 60 வயசு வரைக்கும் சனி தசை. இது மத்தியம வயசில் வரக்கூடிய தசை. இந்த ராசிக்கு மகர ராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இப்போ 7.5 சனி முடிஞ்சிருக்கு. இதில் முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம். நான் குரு தசைக்கும் லக்னம் மாறுபாடுன்னு சொன்னேன் இல்லையா, லக்னம் மாறி இருக்கணும். அதாவது சனிக்கு பகை கிரக லக்னம், சனிக்கு நட்பு கிரக லக்னமாக வந்தால் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த 19 வருஷம் 10 வருஷம் நல்லா இருந்தீங்க அப்படின்னாக்கா பின்னாடி 9 வருஷம் கஷ்டத்தை கொடுத்துரும். ஏன்னா சுக்கிர புத்திக்கு பிறகு சூரியன் சந்திரன் செவ்வாய் புத்திகள்லாம் இந்த லக்னத்துக்கு சனி பகவானுடைய நட்பு கிரக லக்னங்களுக்கு நன்மை செய்யாது. அப்போ கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல. குரு பார்வை கொஞ்சம் ப்ளஸ் பண்ணோம், அவ்வளோதான். ஒரு ஆசீர்வாதம், ஒரு உங்களுக்கு வந்து தெளிவு கொடுக்கறது, ஒரு தன்னம்பிக்கை தைரியம். ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருப்பீங்க, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும், இப்போ உற்சாகத்தை கொடுக்கும், புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த டைமுங்கிறது கொஞ்சம் மனசு தெளிவை கொடுக்கும். இன்னொன்று ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றம், ஒரு கோயில் குளம் போயிட்டு வர்றது, இது கடவுளோட அனுகிரகம் அருளாசி. நிறைய பேர் வந்து ரொம்ப உங்களை வந்து கெட்ட பேர்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, இப்போ நல்ல பேர் வரும். இது மாதிரி ஒரு அனுகிரகத்தை இந்த குரு கொடுப்பார். இந்த 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பார்வைங்கிறது உங்களுக்கு தொழில் ரீதியாக கொஞ்சம் பணம் வரலன்னா வரும். இன்னொன்று வந்து கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனைகள்லாம் தீர வாய்ப்பு இருக்குது. லாபம் அப்படிங்கிறது போட்டு எடுக்க முடியல சார், ரொம்ப வருமான குறைபாடுகள் இருக்குன்னா இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்ல தூக்கம் வரும். விரையாதிபதி இல்லையா இவர் ராசிக்கு பார்க்கறதுனால நிறைய மன நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இப்போ மன நிம்மதி கிடைக்கும். நீங்கள் வேலை சார்ந்து முயற்சி பண்ணியிருப்பீங்க, இன்னொன்று வந்து தொழில் சார்ந்து முயற்சி பண்ணியிருப்பீங்க, இல்லை முயற்சிகளே இல்லைன்னாலும் சரி இப்போ புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த சனி தசையில். இப்போ லக்ன மாறுபாடு ரீதியாக வேறு லக்னமாக இருந்தால், இப்போ சனிக்கு பகை கிரக லக்னமாக வந்துட்டிங்கனாக்கா பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்துக்கு விதிவிலக்கு உண்டு. இப்போ சனிக்கு வந்து பகை கிரகம் அப்படின்னாக்கா சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த லக்னங்கள், இந்த வீட்டுக்கு வந்து குருவுடைய லக்னம், இது வந்து பகை கிரக லக்னம். இதுவாக வந்துட்டிங்கனாக்கா பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷம் அப்படின்னாக்கா சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி ராகு புத்தி குரு புத்தி வரைக்கும் இந்த சனி தசையில்
இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷம். அதில் இருக்கிறீங்கனாக்கா இப்போ குரு ப்ளஸ் பண்ணுவார். இன்னும் நல்லா இருக்கும். வருமானம், வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாமே நல்லா இருக்கும். எவ்வளோ பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. தொழில் நல்லா போகுது அப்படின்னாலும் சனி தசையில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. தொழில் நல்லா போல கஷ்டப்பட்டுன்னு இருக்கிற, ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிற அப்படின்னாக்கா குரு பயிற்சி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குமே தவிர பெரிய வளர்ச்சிகளை கொடுக்காது. நீங்கள் பார்த்து தொழில் பண்ணணும். இல்லைன்னா அந்த சனி தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது கடன் பிரச்சனை தீரும். இப்போ பணம் வர்றதுக்கு உண்டான வழி தெரியும். யாருக்காவது மருத்துவ செலவுகளை எடுத்துட்டீங்கன்னாக்கா அந்த மருத்துவ செலவுகள் கம்மியாகும். இன்னொன்று, இது கொடுத்த பணம் வர்றது, வாங்கின பணத்தை கொடுக்கறது, அதுதான் கடன் பிரச்சனை சொல்லியிருக்கு இல்லையா. கொடுத்த பணம் வரல சார், மணி லாக்காகி நிற்கிது, அதெல்லாம் வந்து இப்போ ரிலீஃப் ஆகும். ஏதோ ஒரு நன்மை தெரிய ஆரம்பிக்கும். அந்த வழி தெரியும். ஏதோ எனக்கு ஒரு வழி தெரியுது, பரவாயில்ல, ஒரு பூஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுத்த மாதிரி இருக்குது. ஏதோ பேசுகிறாங்க, இப்போ இது வரைக்கும் ஃபோனே எடுக்காதவங்க இப்போ ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. பரவாயில்லப்பா, எனக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் தன்னம்பிக்கை கொடுக்குது, ஏன்னா பணத்தை கொடுப்பாங்க அப்படின்ட்டு, இல்லை எனக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க, எனக்கு தொழில் அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் குரு சனி தசையில். சனி நல்லதான் செய்வார், இல்லைன்னு சொல்ல, இருக்கிற இடத்த பொறுத்து. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ சனி பகவான் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு, இன்னொன்று வந்து புதன் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும். சனி வக்கரம் இல்லைனா புதன் வக்கரம், இந்த 2 கிரகம் வக்கரமாக இல்லைன்னு வச்சிங்களேன். இப்போ குருவே நல்லது பண்ணுவார் உங்களுக்கு. ஏன்னா சனி நகரக்கூடிய இடத்துல வந்து உத்திரட்டாதியில் இருக்கார், ரேவதியில் இருப்பார் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. அதாவது அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் அங்கே தான் இருப்பார். இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல இப்போ சனி வக்கரமாக இருந்ததுன்னு வச்சிங்களேன் உங்கள் சுய ஜாதகத்தில், அதுக்குண்டான காரகத்துவம் பாதிக்கப்படும். இதை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அந்த எதிர்பார்ப்புங்கிறது பூர்த்தி ஆகாமல் இழுபறியாக இருக்கும். சனி வக்கரமாக இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில். அடுத்து கூடவே புதன் அடுத்த நட்சத்திரம்னு ரேவதி நட்சத்திரம். அந்த ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் போகும்போது வக்கரமாக இருக்காருன்னு வச்சுக்கலாம், ரேவதி நட்சத்திராதிபதி புதன். அப்போ அதுவும் உங்களுக்கு அந்த காரகத்துவம் பாதிக்கப்படும். இப்போ ராசிக்கு வந்து 6ஆம் அதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி அவர். இப்போ வந்து கடன் வர்றது, கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் சிக்கல் ஏற்படுத்தும். அதனால் வக்கரமாக இல்லைன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு எடுத்துக்கலாம். வக்கரமாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் பார்த்து நிதானமாக முயற்சி பண்ணி வாங்குறது நல்லது. இந்த சனி தசையில் இருக்கிறவங்க பொதுவாகவே எல்லாமே அப்படி சொல்லிக்கலாம். குரு சனி அடுத்து வரக்கூடிய புதன் தசை எல்லாத்துக்குமே அந்த கிரகம் வக்கரமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக அதில் தான் இருக்குது. இன்னொன்று வந்து சனி வந்து வக்கரமாகி வக்கர நிவர்த்தி ஆகிறதெல்லாம் அந்த மீன ராசியில் தான், வேறு எங்கேயும் அடுத்த ராசிக்கெல்லாம் போகல அவர். அப்போ குருடைய நகர்வு ஒரே பலன்களை தான் கொடுக்கும். குரு பார்வையும் சனிக்கு இருக்குது, இன்னும் சிறப்பு, சூப்பராக இருக்கும். சனி தசையில் யாரெல்லாம் பாதிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். அடுத்து புதன் தசை. புதன் வந்து 60 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும் புதன் உங்களுக்கு வந்து சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான். ராசிக்கு 6 கூடையவரில் எப்படியும் ஒரு கடன் இருக்கும். பாக்கியஸ்தானாதிபதின்றதுனால நல்ல ஒரு வளர்ச்சிகளை இப்போ கொடுக்கும். இதுக்கு முன்னாடி 6ஆம் அதிபதி தசை அப்படின்னாவே சனி பகவான் தான் கொடுத்துருப்பார். இப்போ சனி பகவான்லாம் கொடுக்க மாட்டார். மெயினாக அந்த சனி பகவான் நகரக்கூடிய இடத்துல மட்டும் அந்த புதன் வக்கரமாக இருக்கக்கூடாது, பார்க்குற இடத்துல புதன் வக்கரமாக இருக்கக்கூடாது. அது மட்டும் தான் நான் தவிர மற்றபடி உங்களுக்கு வந்து புதன் தசை சிறப்பு. பாக்கியஸ்தானாதிபதி அவ்வளோ அருமையாக இருக்கும், அருமையான டைம். இப்போ குரு பார்வை இருக்கா உங்களுக்கு சிறப்பு. சுப விசேஷம் அதிகமாக வீட்டில் கூடி வரும். குடும்ப சூழல் நல்லாயிருக்கும். பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் உண்டு. வீடு வாங்குறதோ, சொத்து வாங்குறதோ, இல்லை சொத்து விற்கிறதோ, இடம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எதெல்லாம் இருக்குது இந்த மகர ராசிக்கு, எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கிளியர் ஆகும். நல்ல ஒரு முன்னேற்றங்கள். இப்போ கடைசி காலத்தில் வந்து உடல்நலம் எனக்கு நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உடல்நலம் நல்லாயிருக்கும். யாராருக்கெல்லாம் மருத்துவ செலவு எடுத்துகிட்டு வரீங்களோ அவங்களுக்கெல்லாம் சிறப்பு. மருத்துவ செலவுகள் குறையும். இல்லைனா மருத்துவ செலவுகள் இல்லாமல் உடல் சார்ந்து கொஞ்சம் பிரச்சனைகள், பயம் இருக்கும் இல்லையா. ஏன்னா பசங்களுக்கு எந்த கஷ்டத்தை வைக்கக்கூடாது, நம்ம வந்து யாருக்குமே வந்து தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும். நமக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது, இதுக்கப்புறம் வந்து நல்லா தான் இருப்போம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். கடைசி காலத்தில் வந்து நம்ம உடல்நலம் கரெக்டாக இருக்கணும், நம்மளுடைய வாரிசுகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வைக்காமல் இருக்கணும், தேவையில்லாத வந்து அவங்களுக்கு செலவோ இல்லை அவங்களுக்கு அவசியம் கொடுத்துடக்கூடாது அப்படின்லாம் உடல்நலம் சார்ந்து நிறைய கவலைகளை எல்லாம் கொடுத்துருக்கு இல்லையா. அதெல்லாம் கவலைகள் இருக்காது. அடுத்து 77 வயசுக்கு மேலே 80 வயசு வரைக்கும் கேது தசை. கேது பின்னாடி வரக்கூடிய தசை. இந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் அதிபதி இல்லை 9 கூடையனோட கனெக்ட் ஆகும். அப்படி இல்லைனா குருவோட கனெக்ட் ஆகிருக்கும். குருவோட பார்வை இல்லை குருவோட நட்சத்திரம் ஏதோ ஒன்று கன்ஃபார்மாக இருக்கும். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த குரு பயிற்சிக்கு. இது நிறைய உங்களுக்கு கடவுள் அனுகிரகம் இந்த காலகட்டங்களில் உண்டு. குலதெய்வ அருளாசி இந்த காலகட்டத்தில் உண்டு. நிறைய கோயிலுக்கு குளத்துக்கு போவீங்க. குரு பார்வை பட்டாலே அங்கங்கே கோயிலுக்கு கூப்பிடும். நிறைய கோயிலுக்கு போகிறது, குலதெய்வ அருளாசி இது மாதிரி குலதெய்வ பூஜை கொடுக்கறது, குடும்பத்தோடு வந்து கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அது மாதிரி
இது மாதிரி நிறைய இருக்கும். இன்னொன்று சுய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வயசுல வேலையில் இருக்காங்கனாக்கா ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். இல்லைனா அவங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். குரு பயிற்சிக்கு குரு பார்வையே உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும். நன்றி.